இரவு நெருங்கியது. ஒடிசியஸும் டெலிமாக்கஸும் இணைந்து அரண்மனையில் இருந்த ஆயுதங்களை அப்புறப்படுத்தினர். ஏதெனா தேவி ஒரு பொன் விளக்கை பிடித்து அவர்களுக்கு வழிகாட்டினாள். பின்னர் டெலிமாக்கஸ் உறங்கச் செல்ல ஒடிசியஸ் பெனிலோப்பியை சந்திக்க காத்திருந்தார். பெனிலோப்பி இறங்கி வந்து அந்த பிச்சைக்காரரிடம் தன் கணவரைப் பற்றி வினவினாள். ஒடிசியஸ் தனது பொய்க் கதையையே மீண்டும் சொன்னார். ஆனால் அவர் விவரித்த ஒடிசியஸின் உடைகள் மற்றும் அடையாளங்கள் பெனிலோப்பியை அழவைத்தன. உங்கள் கணவர் விரைவில் வருவார் அரசியே. இதோ இந்த மாதத்திற்குள்ளேயே அவர் இதாகாவில் இருப்பார் என்று அவர் உறுதியளித்தார். பெனிலோப்பி மகிழ்ச்சியடைந்து அந்த முதியவருக்கு பணிவிடை செய்ய தன் வளர்ப்புத்தாய் யூரிக்ளியாவை அழைத்தாள். யூரிக்ளியா ஒடிசியஸின் பாதங்களை கழுவ முற்பட்டபோது அவனது காலில் இருந்த ஒரு பழைய தழும்பைக் கண்டாள். அது சிறுவயதில் ஒரு காட்டுப்பன்றி அவனைக் குத்தியதால் ஏற்பட்டவடு. ஒடிசியஸ், என் மகனே என்று அவள் கூச்சலிடத் தொடங்க ஒடிசியஸ் விரைந்து அவள் வாயைப் பொத்தினார். தாய், அமைதியாக இரு. இப்போது இது வெளியே தெரிந்தால் எல்லாம் பாழாகிவிடும் என்று எச்சரித்தார். யூரிக்ளியா கண்ணீருடன் அமைதியானாள். பெனிலோப்பி இதை கவனிக்கவில்லை, ஏனெனில் ஏதெனா அவளது கவனத்தை திசை திருப்பியிருந்தாள். பெனிலோப்பிதான் காணப்போகும் ஒரு கனவைப் பற்றி பேசி, வில் வித்தையில் வெல்பவருக்கேதான் மனைவியாவேன் என்று முடிவெடுத்தாள்.